ஓம் கம் கணபதியே நமக. சிம்மராசி அன்பர்களே, இனி வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் உங்களுக்கானதாக இருக்குது? நவகிரகங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன பலன்களை கொடுக்க போகுது? கிரக நிலவரங்கள் எதை நோக்கி நீங்கள் பயணம் பண்ண போகிறீங்கன்னு சொல்ல போகுது. இந்த எளிய முறையில் இதை நான் சொல்கிறேங்க, உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி. கிரகங்கள் என்னென்ன பலன்களை உங்களுக்கு கொடுக்குது சிம்மராசிக்குன்னு பார்க்கலாம். இது நாள் வரைக்கும் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் ரொம்ப தேவையில்லாத நிறைய சங்கடங்கள் தான் சந்திச்சிருப்பீங்க. இருந்தாலும் உங்களுக்குள்ளே இருந்த மனோதைரியம், வைராகியம் மட்டும் யாருக்கும் வராதுங்க. ரொம்ப தைரியசாலி, எல்லா இடத்திலும் தைரியமாக இருப்பவர்கள், நேர்மையாக இருக்கிறவங்க, யாரையும் அடித்து பிடுங்கி வாழ்ந்ததே கிடையாது இவங்க. அந்த அளவுக்கு ஒரு உத்தமர்கள். சிம்மராசிக்காரர்கள் யாருடைய வாழ்க்கையும் குறுக்கிட்டதும் கிடையாது, யாருக்கும் எந்த தீங்கையும் செய்தது கிடையாது. எப்பொழுதும் நல்ல பலன்களே இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு காரணம் என்னென்னா இறைவன் அருள் தான். நிறைய எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் துணிஞ்சு தாங்க நிற்பாங்க. இதுவே நல்ல பலன் தானே. எல்லா இடத்துலையும் தைரியமாக இருப்பாங்க, தோழவே மாட்டாங்க. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதுக்கு எப்படி சொல்யூஷன் தர்றதுன்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க. இதுக்கு உரிய சொந்தக்காரங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரர்கள். இப்படிப்பட்ட சிம்ம ராசிக்கு கிரக நிலவரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்கு ராசிநாதன் யாருன்னு பார்த்தா சூரிய பகவான். சூரிய பகவான் ஒரே ஒரு ராசிக்கு தாங்க ராசிநாதனாக இருக்கார். அது உங்கள் ராசிக்கு மட்டும்தான். மிச்சம் எல்லாமே ரெண்டு ரெண்டு வரும். ஆனால் உங்கள் ராசிக்கு மட்டும்தான் சூரிய பகவான் ராசிநாதனாக வரார். ஏன்னா எப்பயுமே அவர் ஸ்பெஷல். அதே போல் நீங்களும் ஸ்பெஷல் தான். சிம்மராசி எப்பயுமே ஸ்பெஷலுங்க. எல்லாத்துலேயும் தைரியம், பயங்கர போல்டு, எப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். எங்கே போனாலும் அடித்து தள்ளிட்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க, ஜெயிச்சிருவாங்க நிறைய இடத்துல. ஆனால் அப்படிப்பட்டவர்களே நிறைய இடத்துல தோற்றுருப்பாங்க. அன்புக்கு அடிமையாய். அன்புனா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், பாசம்னா அப்படி பிடிக்கும். அதை பயன்படுத்தி இவங்களை நிறைய பேர் நிறைய இடத்துல ஏமாற்றிருப்பாங்க, முதுகில் குத்திருப்பாங்க. நிறைய பேர் இனிச்சு பேசியே இனிக்க பேசுவாங்க. இதை நம்பி நிறைய இடத்துல இவங்க பொருளாதாரத்தை விரயம் பண்ணியிருப்பாங்க. இன்னைய வரைக்கும் திருப்பி கூட கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இவங்களை கேவலப்படுத்தி விட்டுருவாங்க. இதெல்லாம் நடக்கக்கூடிய சூழ்நிலையில் இவங்க ஏற்பட்டுட்டாங்க. காரணம் அந்த அன்பு, பாசம், குடும்ப உறவு, இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. வாழ்க்கையை வாழ்வதற்குன்னு சொல்லி புரிஞ்சுக்கின்னு நடந்துக்கினவங்க இவங்க தான். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி, வாழ்ந்து தான் ஆகணும், அவங்க தப்பு பண்ணதுக்காக நாம் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற எண்ணத்தில் எப்பயுமே செயல்படக்கூடியவர்கள் இவங்க. இப்படிப்பட்டவர்களுக்கு சூரிய பகவான் எப்படி இருக்காருன்னு பார்த்தா நல்ல இடத்துல இருக்காருங்க. நல்லதை செய்ய போகிறார். இனி இவங்க ராசிநாதன் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறார். ஜெயிச்சிருவீங்கன்றார். எல்லாத்துலேயும் நீ தொடர்றதெல்லாம் ஜெயிப்ப, உன் பிரச்சனையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் போ அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். எல்லாத்துலேயும் ஜெயிச்சிருவீங்க. தொட்டது துளங்கும், பேர் புகழ் கிடைக்கும், பண வரவு வரும், பதவி உயர்வு வரும், தலைக்கணம் வராது, தலைகணத்தை வர விடமாட்டார். எப்படியா இருந்தாலும் நிதானத்தோடு செயல்படுவீங்க. இதையெல்லாம் சூரிய பகவான் உங்களுக்கு கொடுக்குறார். அரசாங்க உதவி கிடைக்கும். இது நாள் வரைக்கும் அரசாங்கத்தில் ஏதாவது உதவி வருமானு எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு இப்போ தன்னால் தேடி வரும். அதற்கான காலகட்டம் வந்துருச்சு. முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும். முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும் சிம்மராசிக்கு. குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும், அனுகிரகம் ஏற்படும், மற்ற தெய்வங்களும் சப்போர்ட் பண்ணும். இது எல்லாமே இவங்களுக்கு ஒரு அருமையான இடத்துல தாங்க இருக்குது. கவலையே பட தேவையில்லைங்க. சூரியன் இவங்களுக்கு நல்ல இடத்துல இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா குரு பகவானும் இவங்களுக்கு நல்லது செய்கிறாங்க. இதுக்கு மேலே இவங்க கஷ்டன்றதை அனுபவிக்க கூடாதுங்கிறத இறைவன் உறுதியாக இருக்கார். அதனால தான் குரு பகவானையும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண வைக்கிறார். பயங்கர சப்போர்ட் பண்ணுறாங்க. பொருளாதார மாற்றம் ஏற்படுது, தொழில் வளர்ச்சி ஏற்படுது, வேலை வாய்ப்பு ஏற்படுது. இது எல்லாத்தையும் கொடுக்குறார். அந்தந்த வயதிற்கு தகுந்தாற் போல் பலன்கள் நல்ல விதத்தில் கிடைக்குதுங்க இப்போ உங்களுக்கு. அதே போல் திருமண பாக்கியம் ஏற்படுதுங்க. திருமண பாக்கியம் ஏற்படுது. உங்கள் சுய ஜாதகத்தை மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டிங்கன்னா சரியாக இருக்கா குரு பலன் பார்த்துட்டிங்கன்னா உண்மையிலே உங்களுக்கு சூப்பராக அமையுதுங்க. கரெக்டாக இருக்கும். இவ்வளோ நாளாக தேடிக்கிட்டு இருந்ததுக்கு ஒரு அர்த்தம் கிடைக்க போகுது உங்களுக்கு. குழந்தை பாக்கியம் ஏற்படும், குடும்ப உறவுகள் ஒற்றுமையாக, அண்ணன் தம்பி உறவுகள் ஏற்படும். ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் மனசுக்குள்ளே அழுத்திக்கிட்டு இருந்த பாரம்லாம் குறையிற மாதிரி இருக்குங்க. ரிலாக்ஸ் ஆகிடுவீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. குரு பகவான் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குறார்.
அதை சரியாக கையாளும் விதத்தில் கையாளுங்க. எப்படி செயல்படுத்தணும்னு செயல்படுத்துங்க. ஏனோ தானோன்னு எதுவும் பண்ணாதீங்க. அலட்சியம் காட்டாதீங்க. எல்லாம் சரியாயிடும் அப்படிலாம் நினைக்காதீங்க. அலட்சியம் மட்டும் வாழ்க்கையில் ஜெயிக்க விடாது உங்களை. புதன் பகவான் உங்களுக்கு சுமாரான பலனை தாங்க கொடுக்குறார். புதனால் பெரிய பலன், பெரிய மாற்றம் கிடையாது. இப்படியே இருக்கிற மாதிரியே இருக்கும். சரியாக தான் இருக்கும், கவலைப்படாதீங்க. புத்திசாலித்தனமாக யோசிச்சிங்கன்னா சரியாக போயிடும். நீங்கள் யோசிக்கவே மாட்டீங்க. இப்போ அதுதான் புதன் பகவான் செய்கிறார். யோசிக்க விட மாட்டார் உங்களை. எடுத்தங்கவுத்தன்னு முடிவு பண்ணுற அளவுக்கு உங்களை ஈட்டுட்டு போடுவார். பார்த்துக்கோங்க. எப்படியா இருந்தாலும் யோசிக்கணுங்க. அந்த ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கணும். நம்ம யோசித்து தான் செய்யணும். வேறு வழி இல்லை. இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு யோசிக்காமல் போகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா தப்பிச்சுக்குவீங்க. அதை விட்டுட்டு எடுத்தங்கவுத்தன்னு எதையாவது செஞ்சுட்டு குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படுத்திக்காதீங்க. இது ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. செவ்வாய் பகவான் சரியில்லைங்க. பலன் சரியில்லாமல் இருக்குது. இதனால் பெரிய பிரச்சனை வருமானா? பெரிய பிரச்சனை எதுவும் கிடையாது. ஆனால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். எந்த பிரச்சனையுமே சின்னதாக கூட ஏங்க பிரச்சனை வரணும்? வாழ்க்கையை நிம்மதியாக இருக்கிறதுக்கு தானே. நிம்மதியாக இருப்போம் அப்படிங்கிற சிந்தனையில் விட்டு கொடுத்து போகிறது தான் ஒரே வாய்ப்பு. இந்த ரத்த பந்த உறவுகள் உங்ககிட்ட சும்மா கடுகடுகடுன்னு வருவாங்க. இப்போ அது கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜாக்கிரதையாக இருங்க. தேவையில்லாமல் எதுவும் பேசாதீங்க. வார்த்தைகளை விட்டுறாதீங்க. எப்படியா இருந்தாலும் உங்கள் பர்சனாலிட்டி தான் பேசுவாங்க. எதையாவது பேசி உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்துவாங்க. அதெல்லாம் ஏற்படுத்திக்காதீங்க. பார்த்துக்கலான்னு சொல்லுங்கள். செவ்வாயால் உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கிறது நல்லது. சுக்கிரன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க. பொருளாதார வரவை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க. பொருளாதார பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார். விரயம் இல்லாத பொருளாதாரத்தை கொடுக்குறார். இந்த காசு உங்களுக்கானது அப்படிங்கிற மாதிரி அவருக்கு அனுப்புகிறார். பார்த்துக்கோங்க. தேவையில்லாமல் நீங்கள் எதுவும் பண்ணிடாதீங்க. இயற்கையாக இருக்கிறதா இருந்தால் பரவாயில்ல. நீங்களாக எதாவது பண்ணிங்கன்னா அது கையிலேருந்து ₹1 எடுக்கிற மாதிரி இருக்கும். கடைசியில் கை முழுக்க இருக்கிற காசு போயிடும். அந்த மாதிரியான சூழ்நிலையை எந்த காலத்திலும் ஏற்படுத்திக்காதீங்க. உங்கள் பணம் உங்கள் கையில் நினச்சி உறுதியாக இருந்துக்கோங்க. சுக்கிர பகவான் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார். தேஜஸ் ஏற்படுத்தி கொடுக்குறார். அழகை ஏற்படுத்தி கொடுப்பார். பேசும்போது நிதானமாக பேசுவீங்க. இயற்கையாக அழகாக இருக்கும் பேசுகிறது. எல்லாமே ஒரு ரசிப்புத்தன்மைக்குரியதாக இருக்குங்க. சுக்கிரனால் அத்தனை பலம் நமக்கு மாற்றம் ஏற்படுத்தி கொடுக்குறார். சந்திரன் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்காருங்க. சந்திரன் சரியில்லைன்னா என்ன பண்ணுறதுங்க? ரொம்ப பிரச்சனையாமா? பிரச்சனை ஒன்றுமே கிடையாதுங்க. உங்ககிட்ட தான் இருக்குது. மனசை போட்டு கஷ்டப்படுத்திக்காமல் இருக்கணும். சந்திரன் மனோகாரகன். எப்போ பாரு மனசஞ்சலத்தை ஏற்படுத்துவார். அதெல்லாம் தவிர்த்துக்கோங்க. இஞ்சி எடுத்துக்கோங்க. உணவில் அதிகமாக இஞ்சி சாப்பிடுங்க. எதையாவது பேசி உங்கள் மனசை கஷ்டப்படுத்தி யாரோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிரச்சனை வரும். அந்த மாதிரியான அமைப்பு தான் இருக்குது. அதனால் பார்த்துக்கோங்க. சரியாயிடும். அதுவும் சந்திராஷ்டமத்தின் அன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப ஜாக்கிரதையாகவே இருந்தாகணுங்க. அன்றைய மட்டும் புது முயற்சி எதுவும் பண்ணாதீங்க. என்றைக்கும் செய்வதை செய்யுங்க. அதே போல் வீண் விவாதங்களில் ஏற்படுத்திக்காதீங்க. கோபம் வரா மாதிரி இருக்கும். அன்றைய தினம் கொஞ்சம் நிதானமாக இருங்க. கோச்சிக்காதீங்க. தொட்டதுக்கெல்லாம் கோச்சிக்காதீங்க. அன்றைய தினத்தை மட்டும் 2 நாள், மாதத்தில் 2 நாள் அது வரும், கடத்திடுங்க. வளர்ப்பிறை ஒன்று, தேய்பிறையில் ஒன்று வரும். ஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா சரியாக போயிடும். பயப்படாதீங்க. சனி பகவான் கொஞ்சம் உங்களுக்கு சரியான அமைப்பு இல்லைனாலும் பெரும்பாலும் உங்களுக்கு நல்ல பலனை தாங்க கொடுக்குறாரு. பொருளாதாரத்தை ஏற்படுத்துகிறார், எல்லாம் ஏற்படுத்துகிறார். ஆனால் இந்த உறவுகளால் உங்களுக்கு பிரச்சனைகள் வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. சுற்றி சுற்றி ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு தொல்லை, குடைச்சல் கொடுப்பாங்க. ஜாக்கிரதையாக இருங்க. உறவுகள் கிட்ட மட்டும் கொஞ்சம் அனுசரித்து போங்க. இல்லைனா ஒதுங்கி போயிடுங்க. இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று கையாளுற விதமாக கையாளுங்க. அப்போ வேறு வழி கிடையாது. எதையாவது எடுத்தங்கவுத்தன்னு அவங்க பேசுகிறாங்கன்னு நீங்கள் பேச ஆரம்பித்தா அது பிரச்சனையில் போய் முடியும். உறவுகளால் உங்களுக்கு நிறைய சங்கடங்கள் வர வாய்ப்பு இருக்குதுங்க. சனி பகவான் அப்படி தான் ஏற்படுத்தி கொடுக்குறார். கோர்ட்டு கேஸெல்லாம் அலைய விட்டுருவார். ஜாக்கிரதையாக இருங்க. சுற்றி இருக்கிறவங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க. அவங்களாம் எதாவது பேசி உங்களை இழுத்து கடைசியில் தேவையில்லாத இடத்துக்கெல்லாம் போக வச்சுருவாங்க. அதுக்கெல்லாம் நாம் ஆட்கள் கிடையாதுன்னு உறுதியாக இருந்துக்கிட்டு ஜாக்கிரதையாக பழகுங்க, பேசுங்க. இதெல்லாம் உங்களுக்கு சரியான அமைப்பு வர வரைக்கும் அப்படி தான் இருந்தாகணும். சனி பகவான் சனி பெயர்ச்சிலாம் போயிடுச்சுன்னா சரியாயிடும். அது வரைக்கும் கொஞ்சம் பாதிப்பு இருக்குதுங்க. இந்த உறவினர்களிடம் தூரம் வச்சு பழகிறது ரொம்ப நல்லது. இல்லைன்னா மாட்டிக்குவீங்க. சுற்றி இருக்கிறவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு தொல்லையை கொடுத்துருவாங்க. ரொம்ப சங்கடத்தை ஏற்படுத்துவாங்க. மன உளைச்சலாகும், அவமானங்களாக இருக்கும். எல்லாமே உங்களோட பணத்தில் நீங்கள் சாப்பிட்டுட்ருப்பீங்க. ஆனால் பேசுகிற விதம் எல்லாம், தோரணை எல்லாம் வேறு விதமாக தோணும். அதெல்லாம் உங்களுக்கு சங்கடத்தை கொடுக்கும். நிதானமாக இருங்க. ஜெயிச்சிடலாம். ஆனால் இந்த இடத்த மெதுவாக கடக்கணும். பொருளாதார வரவு இருக்குது, உற்றார் உறவினர்கள் வரவு இருக்குது, எல்லாம் இருக்குது.
அது எந்த அளவுக்கு வருதோ அதே அளவுக்கு போகிற அளவுக்கு இருக்குது, பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் சரியாக இருந்தால் மட்டும்தாங்க எல்லாத்தையும் சரியாக செய்ய முடியும். அவசரப்பட்டு எதையாவது பண்ணிட்டீங்க, பிரச்சனை தாங்க. அதனால் நிதானம் ரொம்ப முக்கியம். இப்போ சனி பகவான் உங்களிடத்தில் கேட்குறது என்னென்னா, நிதானமாக இருக்கணும், அவ்வளோதான். அதே போல் வார்த்தைகளே விட்டுடாதீங்க. உங்கள் வாயிலிருந்து வர வார்த்தையெல்லாம் யோசித்து தான் பேசணும். எடுத்தன் கவுத்தன் எதையாவது பேசுனீங்கன்னா நிச்சயமாக அதற்கான பலன் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு இருக்கும், காலத்துக்கும் இருக்கும். அதெல்லாம் தேவையில்லை நம்மளுக்கு. கொஞ்சம் நிதானமாக இருங்க. பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். பேசும்பொழுது அமைதியாக பேசுங்க, விட்டு கொடுத்து பேசுங்க. பேசுகிறவங்களாம் பெரிய ஆளாகவும் முடியாது. அதனால் அவங்களெல்லாம் பெரிய ஆளாக நினச்சிக்கிட்டு எதையாவது செய்யாதீங்க. அமைதியாக இருங்க. காலத்தை கடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வருங்காலம் உங்களுக்கான காலமாக இருக்குது. அதை சரியாக பண்ணிக்கணுன்னா நிதானம் ரொம்ப முக்கியங்க, வேறு வழியே கிடையாது. அடுத்தது ராகு கேது எப்படி இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கிறாங்க. ராகுவும் கேதுவும் உங்களுக்கு அம்சமான இடத்துல இருக்காங்க. நல்ல பலன் கிடைக்க போகுது. ராகு தசை நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குது, நிறைய முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குது. பொருளாதார வரவு, எந்த தொழில் செய்தாலும் சிறந்து விளங்கலாம். எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, அதில் சரியான அமைப்பு உங்களுக்கு வந்துடும். தைரியம் வந்துடும், சந்தோஷம் வந்துடும், கவலை இல்லாமல் இருப்பீங்க. மனசை எப்பயும் போட்டு அமைதியாக வச்சுக்கிற அளவுக்கு இருக்கும். தொல்லை பண்ணாது மனசை. இதெல்லாம் ராகு உங்களுக்கு புத்தி, ராகு ஒரு சப்போர்ட், மனசை ரொம்ப திருப்தியாக வச்சுக்குவார். இதையெல்லாம் ராகு பகவான் செய்கிறார். கேது பகவானால் இதுவரை இருந்து வந்த பிரச்சனை, எதிர்ப்பு, சண்டை இதெல்லாம் குறைஞ்சிருங்க. எதிரிகளே இருக்க மாட்டாங்க. சொல்லப்போனால் பகை வளராது. ஏற்கனவே இருக்கிற பகை தீந்துடும், புதுசாக பகையும் வராது. நிதானமாக மட்டும் இருந்துக்கோங்க, எந்த பகையுமே வராது. உங்களை பார்த்து பொறாமப்பட்டுட்டாங்கன்னா அவங்க பகையை வளர்த்துக்க தான் செய்வாங்க. இருந்தாலும் அந்த இடத்துல கேது பகவான் கொஞ்சம் சரி பண்ணி விட்டுருவார். பகைமையை வளர்த்துக்காதீங்க. வருங்காலங்கள் உங்களுக்கான காலமாக இருக்குது. அதை பயன்படுத்தும் விதத்தை மட்டும் பார்த்துக்கோங்க, சிறப்பாக இருக்குது. அனைத்து கிரகங்களும் அந்த பலன்கள் எல்லாம் நல்ல நல்ல பலன்களை கொடுத்துருக்குதுங்க. நீங்கள் எந்த விதத்தில் சரியாக இருக்கணுன்றதை நான் சொல்லிட்டேன். அதை மாதிரி பயன்படுத்திக்கோங்க. எந்த காலத்துலேயும் பயப்படாதீங்க. பயமே இருக்கக்கூடாது. இது நம்ம வாழ்க்கை, நாம் வாழறதுக்கு தான் அப்படின்னு நினச்சி தைரியமாக வாழுங்க. நிறைய மாற்றத்தை ஏற்படுத்திக்கோங்க. இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் உங்களுக்கான காலமாக இருக்குது. அதை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு இறைவன் அருளால் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக கிடைக்குங்க.